இட்ஸ் சண்டே மார்னிங். ஊருக்கு வந்தா தான் இந்த மாரி சினாரியோலாம் பார்க்க முடியுது. என்னன்னா, அம்மா வந்து சாதம் நெறைய செஞ்சு மீதி போன கஞ்சியில வந்து அரிசி வடகம் போட்டுட்டு இருந்தாங்க. வெயில்ல போய் காய வைக்கிறதுக்காக. சூப்பரா இருந்தது பார்க்கவே. மார்னிங் ஹஸ்பண்ட், மாமனார் எல்லாம் வந்திருந்ததுனால வீட்ல கேசரி செஞ்சிருந்தாங்க. ஸோ அது மீதி இருக்கவே நைட்டும் கேசரி வந்து சூடு பண்ணிட்டு, கூடவே தோசை, சாம்பார் தான் வச்சு சாப்பிட்டோம். சூப்பர் காம்பினேஷனா இருந்தது. நம்ம ஊர்ல தான் கேசரி ஃபேமஸ் ஆச்சே. ஸோ அதனால எப்பனாலும் நெனச்சா கேசரி சாப்பிட்டுடுறது தான். நான் வந்து ஒரே வேலையா முடியட்டுமேன்னு எப்பயுமே சாதத்துக்கும், தோசைக்கும் ஒரே மாரி சாம்பார் வைப்பேன். ஆனா அம்மா வந்து தோசைக்குன்னா தனி சாம்பார், சாதத்துக்குன்னா அது வேற மாரி சாம்பார் தான் வப்பாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஈவினிங் நடந்த சீனாரியோ தான் இது. அப்பா வந்து ஆப்பிள் கட் பண்றதுக்குன்னு எடுத்தாங்க. உனக்கு ஒரு மேஜிக் காட்டவான்னு சொல்லிட்டு காட்டுனாங்க. இது என்னன்னு பார்த்தா வேக்ஸ். ஆப்பிள்ல வந்து வேக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அத வந்து உனக்கு ப்ரூஃபோட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிசர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஃபுல்லா வந்து அத சொரண்டி காமிச்சாரு. பார்த்தா அவ்ளோ வேக்ஸ் வருதுங்க. ரொம்பவே ஷாக்கா இருந்தது. அண்ட் இனிமே ஆப்பிள் சாப்பிட்டா தோல் சீவிட்டு மட்டும் தான் சாப்பிடணும்னு டிசைட் பண்ணிட்டேன்.